தமிழ் சினிமாவில் பல சவாலான முயற்சிகள் நடந்துள்ளன. ஆனால் உதடு ஒட்டாத வார்த்தைகள் கொண்டு ஒரு முழு பாடலை உருவாக்குவது என்பது உண்மையிலேயே அசாதாரணம். அந்த சாதனையை நிகழ்த்தியவர் கவிஞர் வாலி. அவரின் படைப்பாற்றலும் இசைஞானி இளையராஜா இசையும் சேர்ந்தபோது தமிழ் திரையுலகில் ஒரு தனித்துவமான இசை வரலாறு உருவானது. தமிழ் சினிமாவில் கவிஞர்கள் பலர் வந்தாலும் வாலி ஒரு தனிரகம். 80 வயதிலும் இளமை துள்ளும் பாடல்களை எழுதிய அந்த மேதை வார்த்தைகளை வைத்து ஜால வித்தை செய்வதில் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு வித்தையை தான் இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்து அவர் நிகழ்த்தி காட்டினார். 1992ஆம் ஆண்டு ராமராஜன் நடிப்பில் வெளியான வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்காக இளையராஜா ஒரு மெட்டை போட்டிருந்தார். வழக்கமாக வாலி ஸ்டுடியோவுக்கு வந்ததும் பாடல் வரிகள் சரளமாக வந்து விழும். ஆனால் அன்றைய தினம் இளையராஜா ஒரு வினோதமான நிபந்தனையை விதித்தார். வாலி சார், இந்த பாட்டுல வர்ற எந்த ஒரு வார்த்தையும் உச்சரிக்கும் போது மேலுதடும் கீழுதடும் ஒட்டவே கூடாது என்றார் ராஜா. இது சாதாரண விஷயம் அல்ல. தமிழில் பா, மா, வா போன்ற எழுத்துக்கள் வரும்போதெல்லாம் உதடுகள் ஒட்டும். இவற்றை தவிர்த்து ஒரு முழு பாடலை எழுதுவது என்பது கத்தியின் மேல் நடப்பது போன்றது. பாடல் எழுதும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. பாடலில் ஒரு இடத்தில் கலைவாணர் என்ற சொல்லை வாலி பயன்படுத்தினார். அதில் வா என்ற எழுத்து வரும்போது உதடு லேசாக ஒட்டும். இளையராஜா, பரவாயில்லை சார், இது ரொம்ப மைனர் விஷயம்தான், அப்படியே இருக்கட்டும் என்றார். ஆனால் வாலியோ, இல்லை, ஒரு சொட்டில் விஷம் கலந்தாலும் அது விஷம்தான், விதிமுறை என்றால் அது 100% சரியாக இருக்க வேண்டும் என்று கூறி கலைவாணர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு அதற்கு பதில் என்.எஸ். கிருஷ்ணன் என்று மாற்றினார். என்.எஸ். கிருஷ்ணன் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது என்பது கவனிக்கத்தக்கது. ஒரு மொழியில் உள்ள சொற்களை இவ்வளவு நுணுக்கமாக கையாண்டு அதுவும் ஒரு சினிமா பாடலில் இத்தகைய பரிசோதனையை செய்தது இந்திய திரையுலகிலேயே இதுதான் முதல் முறை. வாலியின் சொல்லாற்றலும் இளையராஜாவின் இசைஞானமும் மலேசியா வாசுதேவனின் அசாத்தியமான உச்சரிப்பும் இணைந்து இந்த பாடலை ஒரு வரலாற்று சாதனையாக மாற்றியது. இன்று வரை வில்லுப்பாட்டுக்காரன் படத்தில் வரும் இந்த பாடல் தமிழ் மொழியின் வலிமைக்கும் கவிஞர் வாலியின் திறமைக்கும் ஒரு சான்றாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.